இதுதான் பேசிக்கு. இது தெரியாம வந்து நாம் தமிழர்னா அப்ப நீ தமிழர்னா நான் வேற ஜாதிக்காரனா? அப்ப 32 லட்சம் வாக்க காட்டினவர் ஒரு 5 சீட்டை வாங்கி ஒரு 4 சீட்டை வாங்கி இந்த தேர்தலில் ஜெயிச்சாருன்னா அடுத்த தேர்தலில் இவர் வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்காரலாம். அதுக்கு அடுத்த தேர்தலில் அவர் ஆளுங்கட்சியா கூட வர்றது. நாடே இல்லாம ஒரு மொழியை வச்சுக்கிட்டு வர்றானே, அவன் மேல நம்ம மேல குதிரை ஏறிக்கிட்டு இருக்கானே, அவனை நீ என்ன பண்ணுவ? இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா நான் என்ன மோடியை விமர்சனம் பண்றது, ஆளுங்கட்சியா இருக்குது திமுக தான் அப்படின்றாரு. 1000 தான் இருந்தாலும் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டா கூட அவ கூட நீ வாழ்ந்திருக்க, இல்லை பிள்ளை பத்திருக்க, வாழ்ந்திருக்க. இன்னைக்கு போய் அவ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கிறதுக்கா அவளை பத்தி புறம் பேச முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த கேள்விகள் பல இருக்கிறது. அதை நம்முடன் விளக்க வந்திருப்பவர் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் முன்னோடியுமான முனைவர் கோமாட்சி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. ஆனால் இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெலுங்குனால தான் பிரச்சனை, ஸ்டாலினோட குடும்பமே தெலுங்கு குடும்பம், கருணாநிதி தெலுங்கு நாட்டிலேருந்து வந்தவர், அவர் எப்படி தமிழ்நாட்டை பார்த்துப்பாரு, அதனால தான் அந்த ஊழல் பண்ணுறாங்கன்ற மாதிரியான வாதங்களை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினர் முன்வைக்கிறாங்க. அதாவது சீமான் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பேஸில் போகிறாரு. கலைஞரை வந்து தெலுங்கர்னு சொல்கிறாரு. அப்போ காமாட்சி நாயுடும் தெலுங்கர்னு தான் சொன்னார். நான் அரசியல் கட்சி வச்சுருக்கும் போது திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம்ன்ற பேரில் தான் நான் கட்சி நடத்திட்டு இருந்தேன். இவருக்கு முன்னாடியே நான் அந்த கட்சியை ஆரம்பித்து நடத்திட்டு இருந்தேன். சரிங்களா? ஆனால் இது வந்து ஒரு வகுப்புவாத கட்சியாக தெரியுது. இங்கே வந்து தமிழ்நாடுங்கிறது இது எல்லா மக்களும் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து தெலுங்குக்குன்னு ஒரு தனி கட்சி வேண்டியதில்லைங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய கட்சியை இணைச்சு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லா மக்களும் தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சியை நாம் பலப்படுத்த வேண்டுங்கிறதுக்காக தான் இப்போ திமுகவோட நான் நிற்கிறேன், ஒன்று சேர்ந்து நிற்கிறேன். அதே மாதிரி அங்கே அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி யாருன்னு பார்த்தீங்கன்னா மெயினான நபர் வந்து உங்களுக்கு காங்கிரஸ், அதுக்கடுத்து எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, அதே மாதிரி முகமதியர்கள் முஸ்லீம்கள் இருக்காங்க. அது மாதிரி எங்களுடைய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியில எங்களோட தான் இருக்காங்க. வேல்முருகன் தமிழ்நாடு வாழ் உரிமை வேல்முருகன் இருக்காங்க. கொங்கு நாட்டு கட்சி எங்களோட இருக்கு. அப்ப நாங்க எல்லாருமே தமிழனுடைய நலனுக்காக இருக்கக்கூடிய கட்சிகள் தான் எங்க கட்சிகள் எல்லாமே. சரிங்களா? இவர் மட்டும் தமிழ்னு பிரிச்சு போனார்னா அப்ப பிரிவினைவாதி வருதா இல்லையா? இந்த நாடு வந்து இது இந்திய நாடுங்கிறது வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம்னு இதுக்கு ஒன்று இருக்குது. இது எழுதின பின்னாடி வந்து அந்தந்த மாநிலத்தில் வந்து அவன் தான் ஆளணும்னு ஒன்றும் சட்டமும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. புரியுதா? அதவே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை அவர் மாப்பிள்ளை சார் படித்தாரா இல்லையோ எனக்கு தெரியல, அவர் வந்து புறம் பேசுகிறாரு. புரியுதுங்களா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் எங்கே வேணாலும் தேர்தலில் நிற்கலாம், எங்கே வேணாலும் ஜெயிக்கலாம், எங்கே வேணாலும் அவன் ஆட்சி கட்டிலில் ஏறலாங்கிறது தான் அதனுடைய சட்டம். அதே மாதிரி நமக்கு ஆர்டிகல் 370 எடுத்ததுனால காஷ்மீரில் மட்டும்தான் நம்ம தேர்தலில் நிற்க முடியாத காலம் இருந்துச்சு. காஷ்மீரில் 370 எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் ஓட்டு நிற்க முடியாத தேர்தலில். ஆனால் இப்போ அங்கே போய் நம்ம தேர்தலில் நிற்கலாம். புரியுதுங்களா? அது வந்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மட்டும்தான். இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்தந்த மாநிலத்தில் அவங்களுக்கு எங்க வாக்கு உரிமை இருக்கோ அந்த மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க நிற்க முடியும். இதுதான் பேசிக்கு. இது தெரியாம வந்து நாம் தமிழர்னா அப்ப நீ தமிழர்னா நான் வேற ஜாதிக்காரனா? அப்படி பார்த்தா அவங்களோட மனைவியை கூட தெலுங்கு வம்சாவளியை அது என்னுடைய தங்கச்சி பொண்ணு கண்ணு, அதெல்லாம் பிரச்சனையை விடுக்கண்ணு. நம்ம வந்து அவர் வந்து அறியாம இருக்காருங்கிறது எனக்கு மனசு காலம். அவர் அதை கடத்துறாருல, இந்த அவங்க கூட இருக்க தொண்டர்களுக்கும் அதே விஷயத்தை கடத்துறாரு. அவர் நல்ல, அதாவது அவருடைய உணர்ச்சி புலம்பா பேசக்கூடியவர். இன்றைக்கு பேச்சாளர்கள் எடுத்துக்கிட்டா நல்ல பேச்சாளர். அவருடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காருங்கிறது தான் என்னுடைய நோக்கு. இவரை போன்றவர்கள்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு கூட்டணிக்கு வந்து ஒரு 5 சீட்டு ஒரு 6 சீட்டு இவருடைய ஏற்கனவே இவர் காட்டிட்டாரு. 32 லட்சம் வாக்க காட்டியிருக்காரு. அப்ப 32 லட்சம் வாக்க காட்டினவர் ஒரு 5 சீட்டை வாங்கி ஒரு 4 சீட்டை வாங்கி இந்த தேர்தலில் ஜெயிச்சாருன்னா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு 50 தொகுதியை வாங்கி இவர் நின்றாருன்னா அடுத்த தேர்தலில் இவர் வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்காரலாம். அதுக்கு அடுத்த தேர்தலில் அவர் ஆளுங்கட்சியாக கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. இப்போ இவர் தனிச்சே கலங்கண்டாருன்னா என்னைக்குமே இந்த பிரிவினைவாதத்தை பேசி தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்களை தூண்டி விட்டு வேணா இவர் ஓட்டை வாங்கலாமே தவிர பேரண்ட்ஸ் யாரும் வாக்களிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா?
அது வந்து இது யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு நல்லா படிச்சவன் சிந்திச்சவன் எவனும் வாக்களிக்க மாட்டாங்கன்னு. இங்க பிரிவினைவாதம் ஆகாது கண்ணு. இது எல்லாமே எல்லா மக்களும் இங்க இருக்கக்கூடியதுதான். அதுக்குதான் நாங்க திராவிட மொழி குடும்பம்னு வச்சிருக்கோம். திராவிட நாடு, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றது காரணமே பேசிக் அதுதான். சரிங்களா? சரி, இப்ப இது தமிழ்நாடுன்னு இவர் வச்சிருக்காரு. இப்ப ஹிந்தின்னு சொல்லி டெல்லியில இருக்க இவர் கொண்டு வர்றாரு, மோடி கொண்டு வர்றாரு. இந்திக்கு எது நாடு? சொல்லுங்க தம்பி, இந்திக்கு ஏதாவது நாடு இருக்கா? நாடே இல்லாம ஒரு மொழியை வச்சுக்கிட்டு வர்றானே, அவன் மேல நம்ம மேல குதிரை ஏறிக்கிட்டு இருக்கானே, அவனை நீ என்ன பண்ணுவ? அப்படி பார்த்தா அந்த ஒரு குற்றச்சாட்டுன்னு வரும்போது காங்கிரஸ் தானே பண்ணுச்சு. அது கூட இதுதான் காங்கிரஸும் பண்ணுச்சு, ஒன்றிய இவங்களும் பண்றாங்க. நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா காங்கிரஸ் மும்மொழி கொள்கை திட்டத்துக்கு ஒத்துக்கிடுச்சு இல்ல, மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கிடுச்சு இல்ல, இவன் அதை ஒத்துக்கிடல இல்ல. நீங்க அதுக்கு வாங்க. இப்ப புதிய கொள்கை, இப்ப கல்விக் கொள்கை இருக்குல்ல, அதுல என்ன கொண்டு வர்றான் பாத்தீங்க இல்ல. ரெண்டாவது, இந்த நீட்டு தேர்வுக்கு வந்து காங்கிரஸ் என்ன கொண்டு வந்து விருப்பப்படக்கூடிய மாநிலங்கள் தான் சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து எழுதுறான். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுலதான் 52 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இங்கதான் 7000 சீட்டு இருக்கு. இதுல பாதி சீட்டு இல்ல, 60% சீட்டு அவன் எடுத்துட்டு போயிடுறான் வடநாட்டான். அதுக்காக தான் நீட்ல கொண்டுட்டு வர்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் நீ இப்ப நம்ம ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ்னு இப்ப இவர் சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இங்க வந்து நம்மளுடைய ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கு. அதை வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ 11 மருத்துவக் கல்லூரியில வந்து எடப்பாடி பழனிசாமி வாங்கி வச்சிருக்காரு. சோ நமக்கு இடங்கள் அதிகமா இருக்கு. ஆகையினால வந்து இது தவறே இல்லை கண்ணு. நம்ம வந்து நம்ம நாடு, நம்ம மக்கள் ஃபர்ஸ்ட், அடுத்து இந்தியா, அப்படிதான் பார்க்கணும். இது நம்ம வந்து இதுல வந்து இந்த மொழியை வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. நாடு தமிழ்நாடுங்கிறது நாடு, அவ்வளவுதான். இந்த நாட்டுல எல்லாரும் இருக்கலாம், எல்லா மொழியும் பேசலாம், யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், யார் வேணாலும் ஆளலாம். இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. புரியுதுங்களா? இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து எத்தனை ஆயிரம் நூற்றாண்டுகளை நாங்கள் இப்போ எங்களுக்கு சரித்திரம் எடுத்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு எனக்கு தெரிஞ்ச வள்ளியும் விஜயாலய சோழன் காலத்துல இருந்து நாங்க இங்க வாழ்ற குடும்பம். அப்ப தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு மொழி வந்துச்சுன்னு அறிஞர்கள் பூரா சொல்லி இருக்கான். இன்னைக்கு தமிழும் தெலுங்கும் ஒன்னா தான் இருக்கு. மொழி பேசுறத பாருங்க. தமிழ் மொழி தெலுங்குல இருக்கும், தெலுங்கு மொழியில தமிழ் இருக்கும், கன்னடத்திலையும் அப்படித்தான் இருக்கும், மலையாளத்திலையும் அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் ஒரே மொழி குடும்பங்கள் தான். இது அதாவது பேசிக்கா சில பேருக்கு சிலது தெரியணும் கண்ணு. அவர் வந்து காது புடைக்க வாய் பேசுது. அந்த வாய் வார்த்தையில அந்த வாய் ஜாலங்களை நம்பி அவர் வந்து சினிமாவில் பேசுற சிவாஜி கணேசன், வீரபாண்டிய கட்டபொம்மன்ல பேசுவார் வசனம். அது போன்ற வசனத்தை பேசி மக்களை கவர்ந்து வைத்திருக்கிறாரே தவிர வேறொன்றும் அவர் கையில் எதுவுமே இல்லை. ஆனால் அவருடைய உழைப்பை வீணாக்கி கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கின்றது. இனி வரும் சட்டமன்ற தேர்தலையாவது தனித்து நிற்காமல் கூட்டணி நின்று வெற்றி பெற்று அவரும் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஓகே சார். இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக நான் என்ன மோடியை விமர்சனம் பண்ணுறது, ஆளுங்கட்சியாக இருக்குது திமுக தான் அப்படின்றாரு. ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு? எதிர்கட்சியாக இருந்தால் எந்த ஒரு நாட்டு மக்களுக்கு பிரச்சனைனா அவர் குரல் கொடுத்துருக்கணும்ல. நான் எப்படி மோடி எதிர்க்கிறதுன்ற அவர் கேட்குற விஷயம் எப்படி பார்க்குறது? நம்ம எப்படி கண்ண 1000 தான் இருந்தாலும் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டா கூட அவ கூட நீ வாழ்ந்திருக்க இல்லை, பிள்ளை பத்திருக்க வாழ்ந்திருக்க. இன்னைக்கு போய் அவள் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கிறதுக்காக அவளை பற்றி புறம் பேச முடியுமா? ஓடுகாலின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அது மாதிரி தான். எதுக்கு எதை சொல்றேன்னு பார்க்குறியா? இதை சொன்னா தான் நாளுக்கெல்லாம் உரைக்கும். அதுக்குதான். இல்லை சரி, இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா திமுக தானே பாஜகவோட கூட்டணி இருந்துச்சுன்ற மாதிரி வாதத்துக்கு வந்துருவாங்க. இருக்கலாங்க. என்ன நாங்க அன்றைக்கும் சரி, அன்றைக்கு நாங்க வெளியில ஏறின போதும் நாங்க திட்டிட்டு தானே வந்தோம். நாங்க முழு ஆட்சிக்கு இருக்கலையே, நாங்க இடையிலே வந்துட்டோம்ல கலவரத்தப்போ. அதே மாதிரி காங்கிரஸ் கூட தப்பு பண்ணும்போது நாங்க கட்சியை விட்டு வெளியில வந்துட்டோமே 2014 தனியா. ஆமா கண்ணே, எங்களை பொறுத்த மட்டும் தவறுகள்னு சொல்லி தெரிய வந்துச்சுன்னா நாங்க எப்பயுமே அதுக்கு ஒத்து உதறதுக்கு நாங்க தயாரா இல்லை. இப்போ வந்து புதுசா ஒன்று சொல்றோம், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். பார்த்தா 2G ஸ்பெக்ட்ரம்ல என்ன ஊழல் நடந்துச்சு? ஊழலை நடப்பதற்கு சான்சஸ் இல்லை, இருக்கு அப்படின்னு தான் சொன்னுச்சு இதில் சிஜி அறிக்கையில். அதுக்கே இவர் ராஜினாமா பண்ணி சிறையில் கொண்டு போட்டாங்க. ஆனால் இப்போ நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுச்சு, இவர் வந்து குற்றவாளி இல்லைன்னு விடுதலை பண்ணிருச்சு. விடுதலை பண்ண பின்னாடி இந்த பையன் எடுத்து கொண்டுட்டு போய் இப்போ அப்பீல் போட்டு வச்சிருக்காங்க. வேற என்ன பண்ண முடிஞ்சுச்சு? தீர்ப்பு வந்துருச்சா? ஏற்கனவே தீர்ப்பு வந்துருச்சு இல்லை, ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க.
அப்போ இதெல்லாம் கேவலம் இல்லை, மறுபடியும் ஸ்பெக்ட்ரம் ஊழல்ன்றான். இன்னொரு கோத்தா சொல்கிறான் இதுவான் எது நம்ம சர்க்காரியா கமிஷன் ஊழல். சர்க்காரியா கமிஷன் ஊழல்னா அன்னைக்கு இது பண்ணியிருக்கணுமில்ல, கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்கணுமில்ல, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கணுமில்ல, ஏன் போடலை? அதாவது இவங்க நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறானு கண்ணு, நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிறான். ஊழல்ங்கிறது வந்து ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவான், தேன் எடுத்தவன் சோப்பு போட்டால் கையை கழுவுவான்னு சொல்லுவார். இப்போ நாங்கள் எங்கள் தலைவரே சொல்லுவார். அது மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பான், அது நான் இல்லைன்னு மறுப்பது இருக்குல்ல. அதுக்காக நாங்கள் ஊழல்வாதிங்கிறத நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? அவன் தொழில் பண்ணி லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக சம்பாதிச்சிருக்கான். இப்போ ஜெகத் ரட்சகனை பற்றி பேசுகிறானுங்க. பிணவரையிலேருந்து 1000 கோடி எடுத்தாங்கிறான். பிணவரையிலேருந்து 1000 கோடி எடுத்தான்னு எதில் எவன் சொன்னான்? இன்கம் டேக்ஸ் சொன்னானா, இல்லை இடி சொன்னானா, இல்லை சிபிஐ சொன்னானா? எவனாவது ஆண்டிட்டு கேட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்கானா? தங்கம் இன்னென்ன நான் ஈடு பண்ணோம், இன்னொன்னது எடுத்தோன்னு எவனா சொல்லியிருக்கானா? இதுவரை இந்த நிமிடம் வரை எவனா சொல்லியிருக்கானா? அப்படி சொல்லாத போது அவன் எப்படி குற்றவாளி ஆக முடியும்? குற்றவாளியாக இருந்தால் இப்போ தேர்தலில் எப்படி அவர் நிற்க முடியும்? இதெல்லாம் பொய் கதைகள், புனையப்பட்ட கதைகள் கண்ணு. அவர் வரி கட்டுறாரு கண்ணு, ஏகப்பட்ட வரி கட்டுறாரு, வரி கட்டியிருக்காரு, உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. அவர் எனக்கு தெரிய சீட் பண்டு எல்லாம் இந்த சீட் பண்ணுவார், பொங்கல் சீட்டுன்னு பிடிப்பாரு, தீபாவளி பண்டுன்னு பிடிப்பார். பண்டு பிடிக்கிறது அதெல்லாம் பிடிச்சி அதுக்கே லாரியில் கொண்டுட்டு வந்து டன்னு கணக்காக எவரெஸ்டில் ஒரு தகடுகளை இறக்கி இவரே மிஷின்களை போட்டு இவரே குடங்களை தயார் பண்ணி இவரே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் குடம் கொடுத்த காலம்லாம் உண்டு. நினைச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு மேஜரா பண்ணியிருந்தாக்க லாரியா கொண்டு வந்து தகடை கொண்டு வந்து குடங்களை தயார் பண்ணி மக்களுக்கு கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் புரியாது. இதெல்லாம் ஒரு அதை நினைச்சு பார்த்தேன்னா இப்ப நினைச்சா கூட இது ஒரு பெரிய ஜெயின் மாதிரி ஒரு பிசாசுகள் செய்யக்கூடிய வேலையில செஞ்சு அந்த ஆள் வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கான். அப்படிப்பட்ட மனுஷனை எடுத்தோம் கழுத்தோன்னு பேசுறான். நேத்து இன்னைக்கு வரலையே கண்ணு, கிட்டத்தட்ட 40 வருஷம் உழைச்சுதானே மேல வந்திருக்காங்க. வியாபார வேலை பத்தி பேசுறான். வேலை அவளை இன்னைக்கே பணக்காரனா வந்துட்டாரு. எங்க ரெட் ஜெயின் மூவிஸ் நாங்க என்ன ஆரம்பிச்ச அன்னைக்கே கோடி கோடியா சம்பாதிச்சிச்சா? இதெல்லாம் வந்து நாவுக்குள்ள எதை வேணாலும் பேசிடலான்னு பேசுறானுங்களே தவறு கண்ணு. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் 19ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த வாக்குப்பதிவு கண்டிப்பாக எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறும். இந்தியா கூட்டணி தான் டெல்லியையும் ஆட்சி பிடிக்கும். கண்டிப்பா ராகுல் இந்த மக்களின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர், அன்பு கொண்டவர். அவர் எல்லாவற்றையும் சொன்னதை செய்வார், சொல்லாததையும் செய்வார். நன்றி, வணக்கம்.